ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவி வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இப்பொழுது இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் திருத்தலமானது நமது அகஸ்திய விஜயத்திலே குறிப்பாக இந்த மாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலம் சித்தர்களால் அருளி தந்தது. இந்த ஸ்ரீ கண்ணபுர நாயகி சமேத ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளுடைய ஆலயம் எதிர்வரும் 13/2/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதி. இங்கே நன்றாக கவனியுங்கள். இது குருவாரத்தின் நல் இரவிலே, வியாழக்கிழமையிலே நல் இரவிலே அமைகின்றது. இரண்டாவது, அப்பொழுது ஏற்படுகின்ற நேரமானது குருஹோரை. மேலும் ஏகாதசி திதி காலத்தில் மூல நட்சத்திரம், வஜ்ர நாமயோகம், பாலவகரணம் கூடிய சித்த யோக நேரத்திலே கும்பராசியிலே அவிட்ட நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திலே சூரிய பகவான் பிரவேசம் செய்யும் காலத்தை ஒட்டி நமக்கு அமைவது பெரும் பாக்கியம். விஜயம் விஜயம் என்றால் எல்லாவற்றிலும் வெற்றி 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 என பொருள்படும். இது எல்லோருக்கும் தெரியும். எப்போதும் இறை பேருள்ளால் தான் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதையும் வாழ்ந்து அதை கழித்து கொண்டு இருக்கின்றோம் என்கின்ற புனிதமான தெய்வீக எண்ணத்தை பெறுவதும் விஜய சக்தியில் ஒரு பகுதி ஆகும். இப்படி பெருமாளுக்கே உரிய ஏகாதசி நாளில், அதிலும் குறிப்பாக விஜய ஏகாதசி, வருகின்ற ஏகாதசியினுடைய பெயர் என்ன என்றால் விஜய ஏகாதசி. இப்படிப்பட்ட நாளிலே நமக்கு வருகின்ற அமையவிருக்கின்ற விஷ்ணுபதி மகா புண்ணிய கால நாளிலே ஒவ்வொருவரும் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல காரியம், தான தர்ம செயல்கள், பூஜைகள், தர்ப்பணம், இவற்றிற்கு சொல்ல முடியாத அளவிற்கு விஜய சக்தி நல் பலன்கள் கிடைக்க இருக்கின்றது. அதிலும் சுக்கிர சக்திகள், சுக்கிர பகவான் என்பது எல்லோருக்கும் தெரியும். சுக்கிர யோக சக்திகள் மிக மிக அதிக அளவில் நிறைந்து வெள்ளிக்கிழமையுடன் அந்த விஜயம் ஏகாதசி இரண்டும் ஒன்றாக கூடுவது ஸ்திர நிரந்தரமான ஸ்ட்ராங், அப்படி ஸ்திர சக்திகளுடன் நிறைந்து அருளும் வஜ்ர நாமயோகம் நாளாகவும், அமிர்த யோகம் கூடும் அந்த மூல நட்சத்திர நாளாகவும் இந்த நாள் வருகின்றது. இதனுடைய விளக்கத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள். சுக்கிர சக்தி நிறைந்த அந்த எண்ணானது 6. இதுதான் 6க்குரிய சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமையில் கலியுகாந்தம் உதித்த, கலியுகம் பிறந்து 5127 ஆண்டு. கூட்டுத்தொகையை கூட்டுங்கள். 5 1 6 2 8 7 15 கூட்டினால் 6 வருகிறது. இந்த கலியுகம் பிறந்து 5127ஆம் ஆண்டு நாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை செய்வது அந்த சுக்கிர சக்திகளை அதிகமாக பெறும் நல்ல நாள். இப்படி அமைவது நமக்கெல்லாம் கூடுதல் சுக்கிர யோக சக்திக்கு முதலிடுவது, வித்திடுவதாக அமைந்து வருகிறது. இப்படி திருக்கண்ணபுர தலத்திலே இன்றைய விஷ்ணுபதி நாளிலே நீங்கள் செய்யும் தர்ப்பணங்கள், பித்திருக்காரியங்கள், படையல்கள், கோபூஜைகள், தான தர்மங்கள், ஐசிங் சக்கர பூஜைகள் சுக்கிர சக்திக்கு மேலும் மேலும் அதிகமான நல்விருத்தி சக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. இப்படி விஷ்ணுபதி நாளிலே வஜ்ரயோகம் வந்து அமைவது, இந்த நாளிலே நீங்கள் செய்யும் பூஜைகளுக்கு நம்பிக்கை, பக்தி, தீர்க்க தரிசன சக்திகள் நிச்சயம் உண்டு என்பது சித்தர்களின் வாக்கு. மேலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது கடந்த ஆவணி மாதத்தில், கார்த்திகை மாதத்திலே கண்டரமாணிக்கம் நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள். கண்டரமாணிக்கத்தில் நடந்தது. பிறகு முடிகொண்டான், அதாவது திருவாரூர் நனிலம் அருகில் உள்ள முடிகொண்டான் ஆலயம், கோதண்டராமர்
அருளும் ஆலயங்கள், எத்தனையோ ஆலயங்கள் விடுபட்டு சொல்ல முடியாமல் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு முத்து பந்தல், முத்து கிரீடம் சீதையினுடைய திருக்கரங்களால் செய்து அணிவிக்கப்பட்ட இடமே முத்துக்குடா ஆஞ்சநேயர். இப்படி அந்த முத்துக்குடா ஆஞ்சநேயருக்கு அந்த முத்துக்குடையை, முத்து கிரீடத்தை செய்த இடம்தான் அம்மணி சத்திரம், கிழக்கு கடற்கரை சாலையில். சொல்ல போனால் நீங்கள் இப்படியே ஆரம்பிக்கலாம். நீடாமங்கலம், ஒடூர் கோதண்டராம சுவாமி ஆலயம், மன்னார்குடி ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி ஆலயம், ராஜா மடம், சீனிவாச பெருமாள், மல்லிப்பட்டினம், அம்மணிச்சத்திரம், கோட்டைப்பட்டினம், மீமிசல், மஞ்சக்குடி, வெள்ளூர் அக்ஷயலட்சுமி ஆலயம், சுந்தரராஜ பெருமாளுடைய ஆலயம் மிக மிக சக்தி வாய்ந்தது, சுக்கிரவார சக்தியில் கொண்டது. இப்படி திருமயம் சத்தியவாகீஸ்வரர் ஆலயம், கண் நிறைந்த பெருமாள் மலையடிப்பட்டி, திருநெடுங்களம் அந்த வரதராஜ பெருமாள் அந்த சிவாலயத்தின் உள்ளே அற்புதமாக கிழக்கு திசையை நோக்கி இருக்கின்ற வரதராஜ பெருமாள் ஆலயம், திருச்சி உறையூர் நாச்சியார் கோவில், இப்படி திருச்சி காட்டு அழகிய சிங்கர், திருத்தங்கல் திரு நின்ற நாராயண பெருமாள், அப்புறம் உங்களுக்கு பேரையூர் அருகில் டி கல்லுப்பட்டி அருகிலே கோபால் சுவாமி மலை, மலையில் அமைந்திருக்கின்ற எத்தனையோ பெருமாள் ஆலயங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.